ஷாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 12/3/2019 செவ்வாய்க்கிழமை, மாசி மாதம் 28ஆம் நாள். இன்று முழுவதும் சித்தயோகம், அமிர்த யோகமும் இன்னைக்கு ரொம்ப சுப நாளுங்க. இன்று இரவு 1:45 வரை சஷ்டி திதி, பிறகு சப்தமி திதி. இன்று மாசி மாதம் வளர்பிறை சஷ்டி திதி, சிராத்த திதி, தவச திதி. சரிங்களா? இன்று கார்த்திகை இரவு 2:02 வரை உள்ளது. சித்தயோகம் இரவு 2:02 மேலே ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பம். அமிர்த யோகம் சரிங்களா, காலை 8 மணிக்கு சந்திரன் ரிஷபத்துக்கு வந்துடுறார். 7:59 வரைக்கும் மேசத்தில் இருக்கிறார். 8 மணிக்கு கரெக்டாக ரிஷபத்துக்கு வந்துடுறார். சரிங்களா? அடுத்தபடியாக காலை மணி 9:27 முதல் 10:57 வரை யமகண்டம். மதியம் 12:27 முதல் 1:57 வரை குளிகை காலம். மாலை 3:27 முதல் 4:57 வரை ராகு காலம். இன்று கிரக நிலைகளை பார்ப்போம். மேசத்தில் செவ்வாய் சந்திரன், அதாவது காலையில் 8 மணி வரைக்கும் தான் மேசத்தில் சந்திரன் இருப்பார். அடுத்தது ரிஷபத்துக்கு வந்துடுறார். மிதுனத்தில் ராகு, விருச்சிகத்தில் குரு, தனுசில் கேது சனி, மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன். இன்னைக்கு பாருங்க, ரொம்ப விசேஷமான நாளுங்க, சிறப்பான நாளுங்க. அதாவது சஷ்டி விரதம் இன்னைக்கு, அதே நேரத்தில் கார்த்திகையும் இன்னைக்கு கார்த்திகை விரதம் ரெண்டும் சேர்ந்துருக்கு முருகனோட. அப்போ இன்னைக்கு முருகன் கோயில் போயிட்டு வாங்க. முருகன் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம், அருள் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா ரெண்டும் இந்த மாதிரி சேர்றது ரொம்ப விசேஷம். சரிங்களா? முருகனை இன்னைக்கு தரிசனம் பண்ணால் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தபடியாக 12 ராசிகளை பார்ப்போம். மேசராசி. மேசராசிக்கு சந்திரன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை வேணுங்க. பூர்வீகத்தில் கொஞ்சம் புத்திர வகையில் சங்கடம் ஏற்படுது. இன்றைக்கி தப்பாக யோசனை வருதுங்க. இன்றைக்கி மன கட்டிட வகையில் அலைச்சல் செலவு. சரிங்களா? ஏதோ சுகஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால வாகனம், சொத்து, சுகம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு திட்டம் திட்டுறீங்க. அவ்வளோதாங்க. அடுத்தபடியாக ரிஷபராசி. இன்னைக்கு காலையில் 8 மணி வரைக்கும் செலவு தாங்க. ராசிக்கு முன்னும் பின்னும் பாவகிரகங்கள். சரிங்களா? உடல் நலத்தில் அதிகமாக கவனம் தேவை. உத்தியோகம், தொழில் சிறப்பு. அரசு வகையில் எல்லா காரியமும் வெற்றி தான். செலவு செஞ்சு தான் ஆதாயப்படுத்தணும். இன்றைக்கி அசையா சொத்து வாங்கிறதுக்கு திட்டமிட்டுறீங்க. வாகனம் வாங்கிறதுக்கு எண்ணம் வருதுங்க. அடுத்தபடியாக மிதுன ராசிங்க. மிதுன ராசிக்கு பாருங்கள், உங்களுக்கு ராசியில் ராகு. அதாவது இன்னைக்கு காலையில் 8 மணி வரைக்கும் வரவு, அப்புறம் 4 முழவும் செலவு. பாருங்கள், மிதுன ராசிக்கு 8 மணி வரைக்கும் வரவு வரும், அப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக செலவு ஐட்டமாக தான் வரும். உடல் நலத்தில் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி மகிழ்ச்சியான நாள் தாங்க இன்றைக்கி. அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியான நாளுங்க. இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, கௌரவம் வருது, சூடான பேச்சு வருது, விபரீத ராஜயோகம் நடக்குதுல்ல, வாகனம் கீகணம்லாம் தடப்புடலாம் நடக்குதுங்க. புத்திர வகையில் அதிகாரம்தான், வீட்டுக்காரர்கிட்டையும் அதிகாரம்தான். கொஞ்சம் அடக்கி வாசிங்க. சரிங்களா? யோக நேரத்தில் ரொம்ப அடக்கமாக இருக்கணுங்க. ரெட்டி பாவம், யாரையும் இந்த யோக நேரத்தில் காயப்படுத்தாதீங்க. ஒரு மாதிரியாக பேச்சு வருது, கவனிங்க. அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்க, இன்னைக்கு பணம் வருது, பொருள் வருது, எல்லாம் பிரயாண செலவுக்கு தான் போகுது. சரிங்களா? 11ல் இருக்கிற ராகு எல்லாத்துலேயும் வெற்றியை தேடி கொடுக்குறார். உடல் ரீதியாக உஷ்ணம் ஏறுதுங்க. நீர்க்கடுப்பு மாதிரி யூரினல் இன்ஃபெக்ஷன் வருது. ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க. கொஞ்சம் கண்ணையும் கவனிங்க. கண்ணுலேயும் கண்ணாடி போடுற மாதிரி வருது. சின்ன குழந்தைங்கன்னா கண்ணாடி போடும். அந்த மாதிரி கண்ணை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிங்க. அடுத்தபடியாக கன்னி ராசி.
கன்னிராசிக்கு துணிச்சல் வருதுங்க. காலை 8 மணிக்கு மேலே தாங்க உற்சாகம் வருது. அலைஞ்சு திரிஞ்சு காரியம் நடக்க பிரயாசம். எல்லா வேலையும் தாமதமாக தான் நடக்குது. கவலை வேண்டாம், கவலைப்படாதீங்க. நாளைக்கு குரு பயிற்சி, தொழில் உத்தியோகம் முன்னேற்றம். சரிங்களா? தொழில் தொடங்க புது யோஜனை வரும். அது மட்டும் வேண்டாங்க. நாளில் இருக்கிற சனி தொழில் சாணத்தை பார்க்குறாரு. 10ஆவதுக்கு குரு பேர்ந்த உடனே தொழில் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் வரும். அது வேண்டாம். சரிங்களா? அடுத்தபடியாக துளாராசி. துளாராசி பாருங்கள், 2 நாள் அலைஞ்சது போதுன்ட்டு வெட்டி அலைச்சல் தான். இருந்தாலும் சந்தோஷமான அலைச்சல். காலை 8 மணி முதல் சந்திராஷ்டமம் உஷார். பாருங்கள், 2 நாள் அலைஞ்சாங்க. இன்றைக்காவது நிம்மதியாக இருக்கலாம்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் வந்துருச்சு. அதனால் ரொட்டீனாக இருக்கிற வேலை, வழக்கமாக உள்ள வேலைகளை மட்டும் பாருங்கள். புதிய முயற்சி வேணாம். சரிங்களா? உண்மையாக இருந்து காரியம் சாதிங்க. அடுத்தபடியாக விருச்சிகம். காலையில் 8 மணி வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க. சும்மா இருக்க விட்றாங்களா, டென்ஷன் பண்ணி விட்டுறாங்க. பொறுமையாக இருங்க. இன்றைக்கி வெட்டி அலைச்சல் தான். எல்லா வேலையும் அலைஞ்சி தான் பார்க்கணும். வியாழக்கிழமை வேறு சந்திராஷ்டமத்துக்கு வருது. அதுக்குள்ள வேலையை இன்றைக்கே நம்மளை உசுப்பேற்றி விட்டுருவாங்க. சரிங்களா? கவலைப்படாதீங்க. சுமாரான நாள் தாங்க இன்றைக்கி. தர்ம சங்கடமான நாள். அதனால் இன்றைக்கி மெதுவாக அப்படியே தள்ளுங்க. அடுத்தபடியாக தனுசு. தனுசுக்கு பாருங்கள், உங்களுக்கு ராசியில் கேதும் சனி இருக்கிறார். இன்றைக்கி அதிகமாக துணிச்சல் வருது. தேவையில்லாத துணிச்சல். எதுக்கு துணிச்சல் வருதுன்னா கஷ்டம் வர்றதுக்காக துணிச்சல் வருது. சரிங்களா? ஜென்ம சனிங்கிறது ஞாபகமே வரமாட்டேங்குது அவங்களுக்கு. என்ன? அதனால் தெய்வ பலத்தால் ஓடுங்க. தெய்வ பலம் இல்லைன்னா தனுசு ராசிக்காரங்களாம் படாத பாடுவாங்க. அந்த 5ல் செவ்வாய் இருந்து தெய்வம் முருகன் அருள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். சரிங்களா? சோம்பேறித்தனம் இல்லாமல் மெதுவாக இன்றைக்கி தள்ளுங்க. இன்றைக்கி பணம் வருது, புகழ் வருது, கோபமும் வருது. சரிங்களா? இன்றைக்கி அடக்கமாக இருங்க. இன்றைக்கி நல்ல நாள் இல்லை. சரிங்களா? அடுத்தபடியாக மகரம். இன்றைக்கி சூடான வார்த்தை வருதுங்க. கோபம் வருது, டென்ஷன் வருது. கூல் டவுன். ஏன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு ரொம்ப கஷ்டம், அதிக டென்ஷன். நீங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் பாயிருங்க. அனுசரித்து போங்க. இன்றைக்கி நாள் சுமாரான நாள் தான். சரிங்களா? அடுத்தபடியாக கும்பராசிங்க. கும்பராசிக்கு பாருங்கள், உங்களுக்கு வாகனம் வாங்குறதுக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. வீட்டுக்காரங்களும் அதுக்கு உதவி பண்ணுறாங்க. சரிங்களா? அப்புறம் என்னங்க, கடனை வாங்கி எப்படியாவது வாகனத்தை வாங்கிடுங்க. பழைய வண்டி இருந்தாலும் கொடுத்துக்கிட்டு புது வண்டி வாங்கிடுங்க. அது மாதிரி காலையில் எந்திரிச்சதுலேருந்து வாகனம் மேலே தான் குறியாக இருக்குது. குரு பயிற்சி வருதுங்க. இன்னுமே கும்பராசிக்கு நல்ல நிகழ்ச்சியெல்லாம் நடக்க போகுது. இது வரைக்கும் சனி பயிற்சி ஆகி கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்படியே உடனே வாங்கி காடு மலை வனாந்தரம்னு சுற்றிட்டு தான் இருக்காங்க. இந்த குரு பயிற்சி வந்தால் நல்லா இருக்குதுங்க. குஷி தான். அடுத்தபடியாக மீனராசி. இன்றைக்கி எதிரிலாம் விலகிடுவாங்க. காலையில் 8 மணிக்கு மேலே உற்சாகம் வருது, தெம்பு வருது, பணம் வருது, பொருள் வருது, புகழ் வருது, எல்லாம் சரிங்க. தொழில் உத்தியோகத்தில் அக்கறை எடுத்து தொழிலை நடத்தி நமக்கு காமிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துடுதுங்க. வெறி வந்துடுச்சு. மீனராசிக்காரங்களாம் பாருங்கள், தொழிலில் ரொம்ப சிரமப்பட்டாங்க. இப்போ தான் தெம்பு வருது. தானே இன்னமே போய் தொழில் மேலே இருந்து அதை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த குரு பயிற்சி ஆச்சுன்னா தொழிலை கரெக்ட் பண்ணி எல்லாம் ஒரு வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி நடக்குதுங்க. மீனராசிக்கு அந்த எண்ணம் வருது. வணக்கம். நாளை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.